ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச டீ கடையிலலாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்க ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வடை, பருப்பு வடை எப்படி சுடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது போன்ற அருமையான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அம்மா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலைப்பருப்பு காஃபி கப்பில் 2 கப் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். சோம்பு 1 டீஸ்பூன், பட்டை 2 துண்டு, பச்சை மிளகாய் நான் 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் சிறுசாக, பெருசாக 5 எடுத்துக்கோங்க. பூண்டு பல் 6 பல், இஞ்சி ஒரு பெரிய துண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகாய் 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போது பருப்பு வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாய் அண்ட் வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அப்புறம் பார்த்துட்டு சேர்த்திக்கலாம். இதை முதல்ல கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட பொடியாக நறுக்குன வெங்காயம் 2 சேர்த்திக்கலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்து வெங்காயம் போட்டு வச்சுருக்க அந்த பாத்திரத்தை சேர்த்திக்கலாம். இப்போது மிச்சம் இருக்க கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதில் ஒரு கை அளவுக்கு கடலைப்பருப்பை நம்ம அரைக்க போகிறதில்ல, அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அடுத்த செட் அரைச்சாச்சு. அதையுமே அந்த வெங்காயம் இருக்க பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இப்படி போட்டால் தான் நமக்கு சாப்பிடும்போது ஒரு க்ரன்ச்சினஸ் நல்லா கிடைக்கும். இப்போது அந்த மிக்ஸு வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சிங்கன்னா அது நல்லா கெட்டியான பதத்துக்கு வரும். ஸோ எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சும் போகாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதத்தோடு பிசைஞ்சுக்கோங்க. இப்போது வடை சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுருக்க மாவு உருண்டைகளை நல்லா கையில் இது போல் தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்க்கும்போது எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வேகும். பிடிச்சு வச்சுருக்கிற பருப்பு உருண்டைகளை கையில் தட்டி போடும்போது நடுப்பகுதி கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி தட்டி போடுங்க. அப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போது திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்திருக்கும், ஸோ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இப்போது அனதர் சைட் மறுபடியும் திருப்பி போட்டுக்கலாம். இப்படி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பபிள்ஸ் முதல்ல இருந்ததை விட இப்போ கம்மியாயிடுச்சு. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம் வாங்க. இப்போது நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான, ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.